ஆல் ஓகேவா? சூப்பர், டன். சரி. ஸோ ஓவராலாக நேற்று ப்ராஜெக்டோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கும் போக போகுது. ஸோ நேற்று பார்த்ததை நான் லைட்டாக ஒன் கிளான்ஸ் ரீகால் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத இன்னைக்கு இஜிஎஸ் கான்செப்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நேற்று என்ன பண்ணோம், அதுலேருந்து ஏன் இஜிஎஸ் போனோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதுவரை நேற்று பார்த்ததில் யாருக்கும் டவுட்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படி இருக்குதா? நேற்று எனக்கு இந்த விஷயம் புரியலை அப்படிங்கிற மாதிரி இல்லை யாரும் ட்ரை பண்ணீங்களா? ஆல் ஓகேனா ஒரு தம்ஸ் அப் ஷேர் பண்ணுங்க. ஒரு எனி டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் மெசேஜ் ஆர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. தர்ஷனா அண்ட் ஃபசில் ஆல் ஓகே, இஸ் கேமரா ஆல் ஓகே. ஓகே, நான் சூப்பர். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்னன்னா, நாளைக்கு நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை பார்த்து ஒன் பை ஒன்னாக லேப்பில் ட்ரை பண்ணுங்கள் நேற்று சொன்ன மாதிரி. சரி, சரி, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அப்படியே ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருந்தோம், ஃபர்ஸ்ட் கிளாஸில் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி அதை நம்மளோட விஷுவலுக்கு கனெக்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் app.jsல ஓகே, app.jsல எக்ஸ்பிரஸை கால் பண்ணி அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கால் பண்ணி கேட்டோம். ஸோ எக்ஸ்பிரஸை கூப்பிட்டு அதுலேருந்து மங்கூஸை கூப்பிட்டு, மங்கூஸ்னா யார், மாங்கோ டிபிக்குள்ள ஒரு அசிஸ்டண்ட்டாக அவரை கூப்பிட்டு தான் நம்ம ஒர்க் எல்லாம் பண்ணோம். ஸோ எக்ஸ்பிரஸை கூப்பிட்டு எக்ஸ்பிரஸ் வழியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லிசன் பண்ண சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி டிபி கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். யாரை வச்சு, மங்கூஸ் வச்சு டிபி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ சேம் தென் அண்ட் கேட்ச் எப்போவுமே ஆரோ ஃபங்க்ஷனில் தான் வரணும். ஸோ அதே மாதிரி ஆரோ ஃபங்க்ஷன் ரைட்டா? ஸோ எரர் வந்துச்சுன்னா அது என்ன எரர் அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சேம் கேட்ச் பண்ணி அதை கன்சோல் லாகில் எரர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அதே கான்செப்ட் தான் இதுலேயே இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இங்கே கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டேட்டா பேஸ் விச் இஸ் நியர்லி டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதாவது நம்மளுக்கு ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி என்ன விஷயம் கம்பல்சரியாக வேணும் அப்படிங்கிற ப்ராசஸை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்கீமா. அதாவது ஒரு இடத்த கிரியேட் பண்ணுறேன் டேட்டா பேஸில், அந்த இடம் தான் ஸ்கீமாங்கிறது மாங்கோ டிபியில் சொல்கிறாங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கு மங்கூஸ் தான் தேவை. ஸோ மங்கூஸ் டாட் ஸ்கீமாங்கிறது ரெடி பண்ணி அவங்க ஸ்கீமாக்குள்ளே நியூன்னு சொல்லி விச் இஸ் நேற்று சொன்ன மாதிரி ஜாவாவில் ஸ்கேனர் சொன்ன மாதிரி இதுலேயும் அவங்களுக்குள்ள டைட்டில், ஸ்னிப்பட், பாடி எல்லாத்தையும் எழுதி அவங்க டைப் பண்ண கம்பல்சரியாக அவங்க வரணுமா வேணாமா அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்கிறோம், மங்கூஸ்ட்டை ஒரு ஸ்கீமா ரெடி பண்ணி மங்கூஸ் வந்து மாங்கோ டிபிட்ட எடுத்துகிட்டு போகும்போது என்கிட்ட ஒரு மாடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதை எழுதி முடித்தோடனே மங்கூஸ்ட்டை மாடலாக போட்டு, அதாவது நீ எழுதின ஸ்கீமாவை ஒரு மாடலுங்கிற ஒரு பேக்கில் போட்டு அதுக்கு ஒரு பேர் பிளாக்னு பேரை வச்சு அந்த ஃபைலை அனுப்புகிறேன். ஸோ அதனால தான் பிளாக் ஸ்கீமாவை இங்கே அனுப்புகிறேன். இந்த பிளாக் ஸ்கீமா, இந்த ஸ்கீமாவோட மாடல் என்ன, பிளாக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி, அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கீமா ரெடி ஆயிடுச்சு. ரெடியான ஸ்கீமாவை நம்ம ஃபர்ஸ்ட் பேஜுக்கு விச் இஸ் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐக்கு எப்படி கொண்டு வரணும், அதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஆல்ரெடி நம்ம ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸில் ரெஸ்ட்ஃபுல்ல வந்துட்டு கெட்டு, புட்டு, போஸ்ட்டு, டெலிட்டு நாளையும் பார்த்தோம். போஸ்ட்னா என்ன, இன்சர்ட் பண்ணுறது புதுசாக, அண்ட் தென் புட்டுனா எடிட் பண்ணுறது, இதெல்லாம் நேற்றே பார்த்துடணும். ஸோ ஃபஸ்ட் பேஜில் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி டேஷ்போர்டில் கொடுத்ததுனால நம்ம என்ன எப்படி எழுதணும், கெட்டு. அதுக்கு நான் என்ன எழுதியிருந்தேன், ரவுட்ஸில் ரவுட்டர் டாட் கெட், ரவுட்டர் யார் மூலியமாக கூப்பிட்டேன், எக்ஸ்பிரஸ் மூலியமாக, எக்ஸ்பிரஸை கூப்பிட்டு ஒன்று எழுதுறேன். சரியா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாக் டாட் ஃபைண்ட் விச் இஸ் ஒரு மாங்கோ டிபியில் உள்ள ஷெல்லில் உள்ள ஒரு கமெண்ட். ஸோ அதாவது டேட்டா பேஸில் இருக்கிறத வியூ பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு கமெண்ட் லைன் இதுதான். அது என்ன பிளாக் டாட் ஃபைன்னா, பிளாக்னா என்னது, மாடல்ஸில் இருக்கிறது. மாடல்ஸில் என்ன இருக்குது, அந்த ஸ்கீமா. அப்போ அந்த ஸ்கீமாங்குள்ள யார் இருப்பாங்க, வேல்யூஸ் இருப்பாங்க. அந்த வேல்யூஸை பார்க்குறது தான் ஃபைண்டு. ஸோ இந்த கமாலேருந்து இங்கே இதுவரை எழுதுகிற விஷயங்கள் எல்லாமே கண்ட்ரோலர் அப்படிங்கிறத நேற்று சொல்லியிருந்தேன். இதுவரை எழுதுகிற கண்ட்ரோலர் அது நம்ம தனியாக எழுதுன்னு சொன்னேன். பட் எப்போ நம்ம தனியாக எழுதுறாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? அது எப்படிங்கிறத நான் ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தென் எழுதணும், ஆனால் கேட்ச் எழுதலை நேற்று. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல கேட்ச் எழுதணும். எரர் வந்துச்சுன்னா எரர் என்ன அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ எப்படி எழுதணும், கேட்ச் ஆரோ ஃபங்க்ஷனில் சம்திங் கன்சோல் டாட் லாக் எரரில் இஆர்ஆர். இந்த இஆர்ஆர் எங்கேருந்து வரணும், இங்கே ஜென்ரேட் ஆகணும். ஏன் இந்த இடத்துல போடுறோம், இந்த இந்த வேல்யூவோட ஆன்சர் தான் ரிசல்ட்டு. இந்த வேல்யூவில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அதுதான் இங்கே வரும். ஓகேவா? அதான் ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்ஸ். ரைட்டா? ஓகே,
ஸோ இப்போ இந்த ரெஸ்டார்ட் ரெண்டர் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நேற்றே சொன்னேன். இந்த ரிசல்ட்டை பிளாக்ஸ்னு ஒரு பேருக்கு வச்சு இந்த ஸ்லாஷ் இண்டெக்ஸ்க்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்லாஷ் இண்டெக்ஸ்னா யாரு, விச் இஸ் index.ejs ஃபைல்னு நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்போது அந்த ஃபைலை நம்ம எப்படி ரீடைரக்ட் பண்ணணுங்கிறத பார்க்கல, ஜஸ்ட் இங்கே எழுதியிருக்கேன். இது ஒரு டம்மியான பார்த்து தான், பட் அஃபிஷியலான பார்த்து எப்படிங்கிறது லாஸ்ட்டில் எழுதுவோம். ஓகேவா? அப்போது எழுத போகிறோம் அப்படின்னா EJS நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், EJS ஃபைலை எழுத போகிறோம். சரியா? ஓகே. ஸோ இதுவரை பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்டாக ஜஸ்ட் நேற்று ரீகால் பண்ணது தான் சொல்லியிருக்கேன். இதில் யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை ஃபர்ஸ்ட்ல ஓகே, ஜக்கியமார், மாலாஸ்ரீ, ரஷ்னா, பார்த்தீங்க சூப்பர், ஆல்ரைட். இப்போது EJS மட்டும் இன்னைக்கு ஒரே ஒரு ஃபைல் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா EJS ஒரு குழப்பக்கூடிய ஒரு விஷயம், ரைட்டா? அதனால் ஒரே ஒரு ஃபைல் தான். மேபி 10 மினிட்ஸ்லேயும் முடியலாம், மேபி 30 மினிட்ஸ்லேயும் முடியலாம். ஓகேவா? அதான் நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்குது. நான் 1 by 9 சொல்கிறேன், நல்லா கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஷுவலில் ஒரு ப்ரோக்ராமிங்கை இம்போர்ட் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னா என்ன செய்கிறோம், ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம், அந்த ஃபைலில் எழுதுகிறோம். கரெக்டாக? இப்போ நான் HTML எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி எழுதுவீங்க, இந்த இடத்துல ஃபைல்னு கொடுத்து சம்திங் index.html, ஓகேவா, அப்படி எழுதுவீங்க. இல்லை நான் HTML எழுதுற CSS எழுதுனா ஸ்டைல் டாட், இல்லைனா அதே index.css. JavaScript எழுதுறீங்கன்னா index.js. இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ நம்ம வந்து என்ன மூவ் பண்ணுறோம், ஒரு ஃபைல் எழுத போகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டேட்டா டைப் மாதிரி ஒன்று ஃபிக்ஸடாக கொடுக்குறோம். அதாவது index.css .html .js அப்படிங்கிறது கொடுக்குறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா .jsங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல JavaScript மட்டும்தான் எழுதணும். .html அப்படிங்கிற சொல்லணும்னா அந்த இடத்துல HTML மட்டும்தான் எழுதணும். அதே மாதிரி தான் .cssனா CSS மட்டும்தான் எழுதணும். அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸை கொடுத்து அதில் நம்ம எழுதுகிறோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல EJSன்னு ஒன்று எழுதுறோம். அது என்ன EJS, அது என்ன ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா? இல்லை, எம்பெடட் ஜாவாஸ்கிரிப்ட். அதாவது எம்பெடட்னா என்னன்னா ஜாவாஸ்கிரிப்ட் கூட ஒரு எம்பெடடாக கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கூலில் இருக்கணும்னு வச்சுக்கோ. ஸோ ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் வந்து கொடுக்கணும். சரி, வாட்டர் பாட்டில் வேணாம், நேத்தான வாட்டர் பாட்டில், சரி ஏதோ ஒரு மணி பர்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் பென்ட்ரைவ் வச்சுப்போம். பென்ட்ரைவ் ஸ்கூலுக்குலாம் எட்டு போனால் திட்டுவாங்க. கரெக்டாக? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து திட்டுவாங்குவோம். அப்போ நான் என்ன செய்கிறேன், ஸ்டாஃப் முன்னாடி கொடுத்தா திட்டுவாங்கன்னு தெரியும், பென்ட்ரைவ் வெளியும் காமிக்க முடியாது. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட அதை எப்படியாவது கொடுத்தாங்க. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேபி இந்த நோட் புக்கில் வச்சு அந்த பென்ட்ரைவ் கொடுப்பீங்க, இல்லைனா அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு பென்ட்ரைவ் கொடுப்பீங்க. அப்போ அதை என்ன செய்வீங்க, மறைச்சி வச்சு ஒரு பேக் பண்ணி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எம்பெடட். அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டை ஏதோ ஒரு விஷயத்தில் பேக் பண்ணி அனுப்புகிறேன். எங்கே அப்படின்னா HTML. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு HTML ஃபைலுக்குள்ளே உன்னால் ஜாவாஸ்கிரிப்டை எழுத முடியும் அப்படின்னா எப்படி எழுத முடியும்? ஸோ ஜஸ்ட் நியர்லி இப்போ HTML ஃபைல் இருக்குது. இந்த இடத்துல HTML கோடு H2 அப்படிங்கிறத எழுதுகிறேன். ஓகேவா? இது HTML. ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுனா ஸ்கிரிப்டுன்னு போட்டு இதுக்குள்ளே எழுதுவேன். சரியா? ஆனால் என்னதான் நீ இதில் எழுதினாலும் கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ்ல நீ எழுதியாகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஜாவாஸ்கிரிப்ட் கோடை நான் இங்கே எழுதுறேன், இது HTML கோடை இங்கே எழுதுறேன்னு சொல்கிறேன். சரியா? இப்போ நான் வந்து ரியாக்ட் எடுத்துக்கோங்களேன். ரியாக்டில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுன்னே ரியாக்ட் ஏன் யூஸ் பண்ணுறோம்? HTML, CSS, JavaScript மூணோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரே பிளாட்ஃபார்மில் எழுத முடியும்னாலதான். ஓகே, ஒரே நிமிஷம் கைஸ், சாரி, ஒரே நிமிஷம். சாரி guys, சாரி. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருந்தேன்? எஸ், HTML, CSS, JavaScript மூணு பேரையுமே ஒரு பிளாட்ஃபார்மில் எழுதுறதுனால தான் அதை என்னன்னு சொல்கிறோம், ரியாக்டர் ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு டெக்ஸ்டைலாக இருக்குது, அதுக்குள்ளே ஈஸியாக எழுதிய முடியுது. நம்ம அங்கே எப்படி எழுதுவோம்? ஸோ ஒரு டிவ் எழுதுறேன். இது நீங்கள் இப்போ நான் எழுதுகிற கோடு வந்து ரியாக்ட்னு வச்சுக்கோங்க. டிவுக்குள்ளே ஒரு H2 டேக் எழுதுறேன். இதில் மேலே நம்ம வந்து ரிட்டர்னுக்கு மேலே கான்ஸ்டன்ட் A = 1 அப்படிங்கிறத எழுதுறேன். இதுக்கு இது என்ன கோடு? ஜாவாஸ்கிரிப்ட். இதை நம்ம என்ன பண்ணலாம், ரியாக்டில் இப்படி டேரெக்டாகவே எழுதலாம். அது கீழேயே HTML கோடையும் எழுதலாம். ஸோ இது ரெண்டுமே ஆக்சசபிளாக இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் என்ன, JSX XML, which is React அப்படின்னு. இப்போ நான் அந்த ஏயோட வேல்யூவை நான் H2ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்கிறேன், கர்லி ப்ரேசஸில் ஏன்னு போட்டேன்னு வை, என்ன ஆயிரும், இதோட சாரி
இந்த ஏவோட வேல்யூ இந்த இடத்துல h2ல வந்து விடும். இப்படி தான் நம்மளுக்கு வந்து யூடியூப்ல வந்து ஸ்பெக்டபிளாக விடுது. நான் ஞாபகம் இருக்கா யூடியூப்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆஃப் பண்ணி காமிச்சோம்ல ஒரு நாள். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா டேக் ரெடியாக இருக்குது, ஓகேவா? அதாவது ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வரக்கூட கண்டென்ட் என்னவா இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்குது. அதனால நம்ம கேர்லி பிரேசஸை யூஸ் பண்ணுறோம் எங்கே, ரியாக்டில். இதெல்லாம் பண்ணுறதுனால தான் அது ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒரு பேர் வாங்கி அது நல்ல இடத்துல போயிட்டு இருக்கு. சரியா? அப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டை தான் இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்லேயே இல்லையே, அப்போ நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா விச் இஸ் EJS. ஓகேவா? அதாவது HTML ஃபைல் தான், இங்கே கீழே பாருங்க, HTML ஃபைல் தான், விச் இஸ் div தான். divல நான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கிளாஸ் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஏதாவது ஒரு கண்டிஷன் a greater than 3 curly braces விடும். ஓகேவா? இதுக்குள்ள ஏதாவது சிஸ்டம் ஜாவா ஓது சரி கன்சோல் டாட் லாக் சம்திங் ஏ அப்படிங்கிற பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த 3 லைனும் என்னது, விச் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? இதை நீ EJS ஃபைலில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆனால் வெளியே இருக்கிற டிவ்வுக்குள்ளே நான் ஜாவா ஸ்கிரிப்டை எழுதியிருக்கேன். இதே ரியாக்ட்னா நம்ம கர்லி பிரேசஸை போட்டு எழுதிட்டு போயிடலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன செய்யணும், உன்னால இந்த ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் இங்கே பண்ண முடியாது HTML-ல. ஓகேவா? ஸோ டிவ்வுக்குள்ளே அப்படி எழுதுனேன் அப்படின்னா அது அவுட்புட்டே அப்படியே வந்து கொடுத்துரும். ரியாக்ட்லேயுமே a equals to 1ங்கிறது எழுதும் போது நீங்கள் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும்போது தான் HTML எழுதுவோம். அப்போ அந்த இடத்துல போய் இஃப் கிளாஸோ எதுவும் எழுத மாட்டோம், ரிட்டனுக்கு மேலே தான் எழுதுவோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு டைம் ரீகால் பண்ணி வாங்க. ரிட்டனுக்கு மேலே எழுதும். நான் உதாரணத்துக்கு வேணா லைட்டாக காமிக்கிறேன். ஸோ இது ரியாக்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ரிட்டனுக்கு மேலே தான் நான் கான்ஸ்டன்ட் கார்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு ஒன்று எழுதியிருக்கேன். இது நம்ம எழுதியிருக்கிற ஃபங்க்ஷன். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு வேல்யூ வேரியபிளை ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் எழுத முடியும், இந்த சைடு எழுதவே முடியாது. விச் இஸ் ரிட்டர்னில் என்னால் ஜாவா ஸ்கிரிப்டோட வேல்யூ மட்டும்தான் கொடுக்க முடியும். சரியா? அதே மாதிரி தான் நம்மளோட கான்செப்டில் இங்கே எழுதும் போது இப்படி எழுத முடியாது. ஸோ நீ இதுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா இந்த லைனை மட்டும் எம்பெடட் பண்ணுற. ஸோ இது மொத்தம் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் லைன் எத்தனை இருக்கும், 3 இருக்கு. இங்கே இது 3த்துக்கு மெயின் எம்பெடடாக கொடுக்குறேன். ஸோ அது எம்பெடடுக்கு ஃபார்மட் விச் இஸ் ஒரு டேக் என்ன அப்படின்னா லெஸ் தென் பர்சன்டேஜ். முடியும் போது திரும்ப பர்சன்டேஜ் கிரேட்டர் தென். உங்களுக்கு நான் பர்சன்டேஜ் வச்சோன்னே தெரியும் இந்த இஃப் வந்து கலராக மாறிட்டு, அதாவது இது டெக்ஸ்டாக இருக்குது, இது என்ன ஆயிடுச்சு, கலராக மாறிடுச்சு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் லைனுக்கு எம்பெடட் பண்ணிட்டேன் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட, இதில் HTML இல்லை. அப்போது செகண்ட் லைனையும் நான் பண்ணோம்னா லெஸ் தென் பர்சன்டேஜ், இந்த இடத்துலையும் பர்சன்டேஜ் கிரேட்டர் தென். செகண்ட் லைன். மூணாவது லைனில் என்ன இருக்குது, ஒரே ஒரு கர்லி பிரேசஸ் தான், அதை நான் இங்கேயே போட்டுருந்தேனே அப்படின்னு நினச்சா தப்பு. ஃபார்மட் வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லைனில் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட நீ எழுதியிருந்தேனாலே அதே மாதிரி நீ எழுதிடணும். லெஸ் தென் பர்சன்டேஜ் கிரேட்டர் தென். இப்போ பார்த்தீங்களா எல்லாமே ஒரு கலர் ஆகிட்டு, இது எல்லோ ஆயிடுச்சு, இதுவும் எல்லோ ஆயிடுச்சு, இது கன்சோல் லாக் ப்ளூவில் வந்துச்சு, ஒரு நார்மல் இண்டெக்ஸ் பிக்சர் நியர்லி ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் கலருக்கும் வந்துச்சு. ஏன், EJS ஃபைல்னால தான். அப்போ நீ இந்த ஃபார்மெட்டை ஃபுல்லாக ஒரு HTML கோடுக்குள்ளே ஜாவா ஸ்கிரிப்டை எழுதுற அப்படின்னா HTML-ல ஜாவா ஸ்கிரிப்டை எம்பெடட் பண்ணியிருக்க, அதாவது ஒரு மறைச்சி அனுப்புகிற. அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இது சரி, HTML வந்து இந்த 2 பேரும் என்ன நினச்சிக்கணும்னா ஒரு டேகுன்னு நினச்சிக்கும், அதை நீ மனிப்புலேட் பண்ணிட்ட, அதுதான் இங்கே மெயினாக சொல்கிறது. ஓகேவா? ஸோ EJS which is nearly equals to manipulate the HTML for us a JavaScript code. ஓகேவா? ஸோ JavaScript கோடுக்கு நான் அதை மனிப்புலேட் பண்ணிட்டேன். அப்போ HTML பார்க்கும்போது இது ஒரு டேகுன்னு நினச்சிடும், அதனால தான் டேகு சிம்பிள்லேயே எழுதியிருப்பாங்க. ஆனால் பர்சன்டேஜும் போட்டிருப்பாங்க. அப்போ உள்ளே என்ன நடக்கும், ஒரு வேரியபிளை டிக்ளரேட் பண்ணலாம், இல்லை நீ அதை அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ EJSனா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, எம்பெடட் பண்ணுறேன்னு. பதிலா தர்ஷனா பார்த்தீங்களா, இசக்கியமாலன் மாலாஸ்ரீ. ஓகேவா? ஓகே, இசக்கியமால் லைக் தட். ஓகே, சூப்பர், ரைட். இதுதான் கான்செப்ட். சரியா? ரைட். இப்போ நான் எல்லாத்தையும் அழிச்சிருந்தேன். இப்போ நம்ம அஃபிஷியலாக போகலாம். ஸோ ரவுட்டரில் நான் என்ன அனுப்புகிறேன்னு சொல்கிறேன், இண்டெக்ஸில் தான் இந்த ரிசல்ட் அனுப்புகிறேன். ரிசல்ட்டில் என்ன இருக்குது, நம்மளோட வேல்யூஸ்.
அதை பிளாக்ஸ்ன்னு பேர் போட்டு அனுப்புகிறேன். சரியா, அப்போ அனுப்புகிறேனே இருக்கட்டும். இப்போ நம்ம கான்செப்ட் போகலாம் EJS ஃபைலுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதுறேன்னா, நார்மலான ஒரு HTML எப்படி இருக்குமோ அதே மாதிரி எழுதுறேன். ஸோ index.EJS ஃபைலில் அப்பாஸ்ட்ரோஃபி தான் என்ன வருது, ஒரு HTML பேஜில் அழகாக வருதா, அதே மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல டைட்டில் இண்டெக்ஸ் பேஜ் ஆஃப் EJS, இது நம்மளுக்கு ஹோம் பேஜாக வரும். ஓகேவா. நான் இப்போதைக்கு சும்மா எழுதியிருக்கேன், லாஸ்ட்டாக நம்ம மாற்றுவோம். சரியா. இப்போ பாடியில் வந்து நம்ம வந்து அந்த ஹோம் பேஜ் எப்படி டிஸ்பிளே ஆச்சு, கீழே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு டேட்டாவாக லிஸ்ட் ஆச்சு. அப்போ அந்த டேட்டாவை லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ அந்த இடம் தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ விச் இஸ் டிவ். ஒரு டிவ்வில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு H2 கொடுக்குறேன். அதில் ஆல் பிளாக்ஸ்னு வந்துச்சு. கரெக்டாக நான் உங்களுக்கு அவுட்புட் மட்டும் எடுத்துக்கவா ஒரே நிமிஷம். ஓகே, அவுட்புட் ரன் ஆகிட்டு இருக்கு. டெம்ப்ளேட் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வந்துருச்சு. சப்போஸ் சொன்னீங்கன்னா 3000. ஓகே, நம்மளுக்கு வந்துருச்சா. இது வேணாம், நம்ம டெலிட் பண்ணிடுவோம். 2 மட்டும் இருக்கட்டும். சரி, இது nav பார். nav பார் நம்ம இனிமேல் தான் எழுதுவோம். ஸோ இது வந்து இது மட்டும்தான் மெயின் கண்டென்ட். ஸோ விச் இஸ் நியர்லி இண்டெக்ஸ் பேஜ். ஓகேவா. இந்த இண்டெக்ஸ் பேஜில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஆல் பாக்ஸ்னு ஒரு கோடு இருக்குது. அதனால் நான் கோடில் ஃபஸ்ட்டு என்ன எழுதுறேன் அப்படின்னா, இதை எக்ஸிட் பண்ணிடுவோம். H2ல ஆல் பிளாக்ஸ் அப்படிங்கிறத எழுதுறேன். ஓகேவா. சரி, எழுதியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வருது அந்த அவுட்புட்டில் அப்படின்னா, இந்த டிசைன்லாம் நம்ம லேட்டராக பண்ணலாம். CSS நான் இன்க்ளூட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு லே அவுட்டை ஃபிக்ஸ் பண்ணும், விச் இஸ் HTML ஃபிக்ஸ் பண்ணணும். நவம்பர் 19 இட்ஸ் பார்ட்டி டைம். ஸோ நவம்பர் 19ங்கிறது என்னது, ஒரு டைட்டில். அந்த டைட்டில் கீழே என்ன வருது, ஸ்னிப்பட் வருது. உள்ளே போனால் தான் பாடி வருது. அப்போது என்ன தெரியுது, ஸ்னிப்பட் டைட்டிலும் ஸ்னிப்பட்டும் தெரியுது. அப்போ அந்த 2 பேர் தான் வரணும். அந்த 2 பேரும் கிளிக்கபிளாக இருக்காங்க. ஸோ ஹவர் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு லிங்க் மாதிரி ஒரு ஃபேவரபுளாக தெரியுறாங்க. அப்போது நீங்கள் என்ன யோசிக்கணும், லிங்க்குங்கிறதே நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுவோம் HTML, ஏ டேக். ஓகேவா. ஸோ அதனால் நெக்ஸ்ட் லைனில் ஏ டேக்கை நான் போடுறேன். அந்த ஏ டேக் அதுக்கு கண்டிப்பாக ஒரு HRF வரும். கரெக்டா. HRF இப்போதைக்கு எம்டியாக இருக்கட்டும், நான் சொல்கிறேன். தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உள்ளே வந்துட்டு 2 பேர் வராங்க. யார், டைட்டில் ஒன்று, ஸ்னிப்பட் ஒன்று. ஸோ டைட்டில் யார், H3. ஒரு H3ல டைட்டில் வைக்கிறேன். ஸோ நான் பேரே டைட்டில்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு P டேக்ல ஸ்னிப்பட் வராங்க, அதனால் ஸ்னிப்பட்டுன்னு வச்சுக்கிறேன். சாரி, ரைட்டா. ஸோ ஸ்னிப்பட்ஸ் வச்சுக்கிட்டேன். சரி, இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல 2 கண்டென்ட்டுமே நான் அழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வரணும். என்ன மெசேஜ், தேர் இஸ் நோ பிளாக்ஸ் டு டிஸ்பிளே அப்படின்னு வரணும். ஸோ நான் அதையுமே ஏக்கு கீழே, அதாவது ஏ டேக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பி டேக்கில் தேர் இஸ் நோ பிளாக்ஸ் டு டிஸ்பிளே அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா. சரி, இவ்வளோதான் HTMLோட டேக். சரி, இது ஒரு பிளாக் வருது, ஒரு H3, ஒரு P டேக். இதை நான் நார்மலாக ஓப்பன் வித் லைவ் சர்வர் பண்ணி பார்த்தா இல்லை, இப்போ இதில் வராது. பிகாஸ் நம்ம பேக்எண்டில் இருக்கிறனால, EJSல இருக்கிறனால உங்களுக்கே தெரிஞ்சுட்டு ஒரு H2 இருக்குது, ஒரு H3 இருக்குது, 2 P டேக் இருக்குது. நார்மலாக லிஸ்ட்டாக தானே வரும். இது எப்படின்னா, இந்த எங்கே இருக்குது நம்ம ரவுட்டர், இந்த பிளாக்ஸை நான் எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு. பிளாக்ஸில் யார் இருக்கா, இந்த பிளாக் டாட் ஃபைண்ட் இருக்காங்க. பிளாக் டாட் ஃபைண்டில் யார் இருக்கா, டைட்டில், ஸ்னிப்பட், பாடி. இந்த 3 பேரோட வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா. அப்போது நான் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்டாக நான் கோடிங் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிளாக்ஸ் டாட் டைட்டில் அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம், இந்த பிளாக்ஸை கூப்பிட்றேன்னு அர்த்தம். இந்த பிளாக்ஸில் யார் இருக்கா, ரிசல்ட் இருக்காங்க. ரிசல்ட்டில் யார் இருக்கா, இவங்க தான். இவங்களுக்கு இருக்கிற டைட்டில் என்ன அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 டைட்டில் டேட்டாபேஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 டைட்டில் வரும். அதுதான் நம்மளுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் டைட்டில், செகண்ட் டைட்டில், தேர்ட் டைட்டில், ஃபோர்த் டைட்டில். நெக்ஸ்ட்டு பிளாக்ஸ் டாட் வேறு என்ன இருக்குது, ஸ்னிப்பட்ஸ்ன்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன வரும், இதுக்கு கீழேயே இங்கே வரும்
அப்போது நீ இந்த 2 இடத்துலையும் இங்கே நீ எழுதி இல்லாமல் பிளாக் ஸ்டார்ட் டைட்டில் பிளாக் ஸ்டார்ட் ஸ்டெப்னு எழுதினாலே வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, இதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா, பொதுவாக டேட்டாபேஸில் 4 டைட்டில் 4 ஸ்டெப்பு 4 பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது 4 டாக்குமெண்ட்டாக இருக்குது. அப்போது 4யுமே இந்த மாதிரி நம்மளுக்கு 1 by 1 பிரிண்ட் ஆகணும். 1 by 1 அப்படிங்கிற வந்துட்டுனாலே உன் மைண்டில் ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ஆரோ ஃபங்க்ஷன் தான் வரும். ஆரோ ஃபங்க்ஷன் தான் 1 by 1 ஆரோ பண்ணி கால் பண்ணிட்டே இருக்கும். சரியா? சரி, இது ஒன்று. ரெண்டாவது, இந்த டேக் எப்போ வரணும்? தேர் இஸ் நோ பிளாக்ஸ் டு டிஸ்பிளே. டேட்டாபேஸில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இவங்க இது வந்து டிஸ்பிளே பண்ணணும். சரியா? சும்மா வந்து கீழே எல்லாம் டிஸ்பிளே ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. புரியுதா? H3 பி டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் பி டேக் திரும்ப அந்த பி டேக் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது. அப்போது டேட்டாபேஸில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து H3யும் பி டேக்கும் டிஸ்பிளே பண்ணு, இல்லை அப்படின்னா பி டேக்கை டிஸ்பிளே பண்ணு. ஸோ அப்போ நான் சொல்கிறதுலே தெரியுது என்ன வருது? இஃப் கிளாஸ் வருது. ஒரு கண்டிஷன் டேட்டாபேஸில் இருந்துச்சுன்னா எனக்கு வா, இல்லைனா வேணாம். அப்போது இஃப் கிளாஸ் வருது. அப்போது இந்த இடத்துல இஃப் கிளாஸ் வருதுனாலே என்ன ஆச்சு? ஜாவா ஸ்கிரிப்ட் இம்போர்ட் ஆக போகுது. அப்போ இந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்டை எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் H2க்கு அடுத்து நார்மலாக கோடை ஃபஸ்ட்டு எழுதுங்க. அந்த பெர்சன்டேஜ் இதெல்லாம் ஃபஸ்ட்டே போடாதீங்க, ஏன்னா குழப்பம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்க, ஒரே நிமிஷங்க. ஓகே, சாரி. இப்போ என்ன சொல்லிருந்தேன்? எஸ், நார்மலாக ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை எழுதுங்க. சரியா? ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா, இஃப் கண்டிஷன் எப்படி வரணும்? பிளாக்ஸ் டாட் லென்த் கிரேட்டர் தென் 0. பிளாக்ஸ் டாட் லென்த்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எழுதுறேன், பிளாக்ஸ் டாட் லென்த் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளாக்ஸ் டாட் லென்த், பிளாக்ஸ்னா யாரு? இவர் ரிசல்ட்டில் எல்லாரும் 4 டைட்டில்னு இருக்குன்னு வச்சுக்கோ, 4 டாக்குமெண்ட், அவங்களோட லென்த்து கிரேட்டர் தென் 0. இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா 4 கிரேட்டர் தென் 0வா? ஆமாம். அப்போ ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குன்னு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ட்ரூ ஆனனால நீ இதுக்குள்ள, அதாவது இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள நீ யாரை போடுற? இந்த ஏ டேகை போடுற. ஸோ அதனால் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து உள்ள இவங்கள போடுறேன். ஓகேவா? ஸோ இதுவரை நான் சொன்னது புரிஞ்சுதா? பிளாக்ஸ் டாட் லென்த்துன்னு ஏன் போட்டேன்னு அண்டர்ஸ்டாண்டா? ஃபாத்திமாக்கு ஓகே, தர்ஷனாக்கு ஓகே, ஃபசிலாக்கு ஓகே, இசக்கியமால் அண்ட் மாலஸ்ரீ ஓகேவா? ஓகே, மாலஸ்ரீ ஓகே, ரைட், சூப்பர். அப்போ கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா எனக்கு இது வா அப்படின்னு சொல்லிட்டேன். ஒருவேளை டேட்டாபேஸில் ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல 0ன்னு வரும், 0 கிரேட்டர் தென் 0வா? கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ எனக்கு எல்ஸ் வரணும். எல்ஸில் தான் எனக்கு இந்த பி டேக் வரணும். ஸோ அந்த இடத்துல பி டேக் போடுறேன். ரைட்டா? முடிஞ்சிருச்சு. அப்போ எல்ஸோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, இஃப் கண்டிஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் அப்போ நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷன் சொன்னீங்களா, அது எப்போ வரும்? ஆரோ ஃபங்க்ஷன் எப்போ வரும்னு சொன்னேன்? H3க்கு இப்போ 4 டாக்குமெண்ட் இருக்குது. 4 டாக்குமெண்ட்டே இதே ஒரே டேக்ல போய் உட்காந்துடக்கூடாது. ஒவ்வொரு டைமும் டேகு கால் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் அவங்களோட டைட்டிலும் ஸ்னிப் போட்டு வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4 டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இப்போ நீங்கள் உங்கள் பாக்ஸே இங்கே இருக்குல்ல, இந்த மாதிரி வெளியே இந்த மாதிரி 4 டாக்குமெண்ட் இருக்குது. 4 டாக்குமெண்ட்டில் மொதல் டாக்குமெண்ட்டில் இருக்கிற டைட்டில் ஸ்னிப்பெட் வரணும், 2வது டாக்குமெண்ட் இருக்கிற டைட்டில் ஸ்னிப்பெட். இப்படி ஒன்று ஒன்றா H3யும் பியும் அப்பப்போ கால் பண்ணும். அந்த கால் பண்ணுறதுக்கு தான் இவங்ககிட்ட என்ன இருக்குது? ஜாவாஸ்கிரிப்டில் ஃபார் ஈச் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சா? ட்ரூ ஆனதுக்கப்புறம் உள்ளே வாங்க, திரும்ப பிளாக்ஸ் டாட் ஃபார் ஈச். ஓகேவா? ஃபார் ஈச் ஓப்பன் பேரந்திசிஸில் இதை பிளாக்குன்னு மாற்றிடுறேன். ஓகேவா? பிளாக்குன்னு மாற்றி ஆரோ ஃபங்க்ஷனில் கர்லி பிரேசஸை போடுறேன். இப்போது இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் இந்த ஏ டேகை வைக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிளாக்ஸ் டாட் ஃபார் ஈச், பிளாக்ஸில் யாரெல்லாம் இருக்கான் அந்த ரிசல்ட் இருக்காங்க, அதாவது 4 டேட்டாபேஸோட வேல்யூ, அதை ஒவ்வொன்றா ஈச்சுங்கிறத கன்சிடர் பண்ணி பிளாக்குங்கிற ஃபைல் ஒரு பேருக்கு அனுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்கிட்ட 4 ரிமோட் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? என்ன இருக்குன்னா 4 ரிமோட் காரு. அதை கடைக்காரன் எனக்கு ஒரு கட்டப்பை மாதிரி ஒரு பேக்கில் வச்சு குழப்பி கொடுத்துருக்கான். ஓகேவா? இங்கே நீங்கள் 4 பேர் இருக்கீங்க.
நான் 4 பேர்கிட்ட ஒவ்வொரு ரிமோட்டுக்காரையும் நான் உங்களுக்கு ஆர்டராக கொடுக்கணும். கரெக்டாக நான் எப்படி கொடுப்பேன்? உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இசக்கியம்மாளுக்கு இந்த பர்டிகுலரான ரிமோட் கார், ஃபாத்திமாவுக்கு இந்த பர்டிகுலரான ரிமோட் கார் அப்படிங்கிறது அவங்க பேரை வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். கரெக்டாக அதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அவன் கொடுக்குற கட்டப்பையில் இருந்து நான் ஒரு என்னோட பேக்குக்கு கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணுறேன். அதாவது இசக்கியம்மாளுக்கு இந்த ரோலை வைக்கணும், ஃபாத்திமாவுக்கு அந்த ரோ, ஃபசிலாவுக்கு அந்த ரோ அப்படிங்கிற பேர் வைஸாக நான் ரிமோட் காரை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருவேன். அப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்குமா, வந்தோடனே ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்க. அதே மாதிரி தான் இங்கே ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? கடைக்காரன் கொடுத்தது தான் இந்த ஃபார் ஈச். எல்லாத்துக்கும் 4 பேர்த்துக்கும் கொடுத்தான் ஃபார் ஈச். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காருன்னு சொல்லி கடைக்காரன் பிளாக்ஸ்ன்னு பேர் வச்சு கொடுத்தான் கட்டப்பையில். நான் என் கட்டப்பையில இருந்து இன்னொரு பேக்குக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம்ல, அதாவது உங்களுக்கு வரிசைப்படுத்துறதுக்கு வெளியே எடுத்து இன்னொரு பேக்கில் வைக்கிறோம்ல, அந்த பேக்கோட பேர் தான் பிளாக். அப்போ இதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பிளாக்ஸுங்கிற பேர் பிளாக்குங்கிற பேருக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு, விச் இஸ் ப்ளூரர்ல இருந்து சிங்குலராக மாறிடுச்சு. ஓகேவா? அதனால தான் எப்போவுமே இந்த இதை ப்ளூரர்லேயே அனுப்புவாங்க. அதனால தான் ரவுட்டர்லையும் ப்ளூரரில் அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? இந்த சைடு சிங்குலராக மாறிடும். ஓகேவா? சிங்குலர் கரெக்டு தானே இங்கிலீஷில்? ஆமாம், இது சிங்குலர். ஆமாம் ஆமாம் கரெக்ட், சிங்குலர். ஓகேவா? அதே பேரில் இருக்கிறனா சிங்குலர். அப்போது நான் லாஸ்ட் லைனை இங்கே சொன்னேன், நான் பிளாக் ஸ்டார்ட் டைட்டில்னு கூப்பிடணும் அப்படின்னா அது என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு, விச் இஸ் பிளாக் டாட் டைட்டில். அதே மாதிரி இந்த இடம் என்ன ஆயிடுச்சு, பிளாக் டாட் ஸ்னிப்பட்ஸ் அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ நீ இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னா, டைட்டில் எரேஸ் பண்ணிட்டு பிளாக் டாட் டைட்டில் ஸ்னிப்பட் எரேஸ் பண்ணிட்டு பிளாக் டாட் என்னது ஸ்னிப்பட்ஸ்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி. ஸோ ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னு? தர்ஷனா, ஃபாத்திமா, ஃபசீலா, மாலாஸ்ரீ, சக்கியமால் ஓகேவா? சூப்பர், ஆல் அண்டர்ஸ்டாண்ட். சரி, இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் 2-3 இடத்துல மட்டும் ஜாவா ஸ்கிரிப்ட் வரும், அதை நான் லேட்டராக காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதணுன்னு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், %, அதாவது அவங்க எம்பர்ட் பண்ண சொன்னேன். ஸோ %, அந்த லைன்லேயே %, முடிக்கணும். திரும்ப நெக்ஸ்ட் லைனில் %, இந்த லைன்லேயே %, திரும்ப ஜாவாஸ்கிரிப்ட் எங்கே இருக்குது, அவ்வளோதான் இங்கே தான் இருக்குதுன்னு நினச்சிடக்கூடாது. இந்த H3க்குள்ளே இருக்கிறதும் ஜாவாஸ்கிரிப்ட் தான். அதை நீங்கள் கர்லி பிரேசஸில் போடுற மாதிரி இங்கே எப்படி போடுவீங்க, %, இந்த சைடு %. ஓகேவா? அந்த நீங்கள் %, %, ஓகேவா? இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நான் வாரேன் இப்போ, ஒரே நிமிஷம், எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கர்லி பிரேசஸும் க்ளோஸ்டு பேரந்திசிஸும் இருக்கும். அதுக்கு ஒரு %, %. திரும்ப இந்த லைனில் %. இதில் இதுதான் ஒரு பிரச்சனையே. சும்மா அந்த பர்சன்டேஜ் எங்கெங்கே வருதுன்னு மிஸ் பண்ணாமல் தெளிவாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கர்லி பிரேசஸ் இருக்குது, அவங்களுக்கும் %, மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஓவராலாக நீங்கள் எல்லா லைனுக்கும் % எழுதிட்டீங்க. இப்போ எல்லாம் கலராகவும் ஆகிருச்சு. சரி, இப்போ நல்ல நோட் பண்ணுங்க, எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டோட கோடு தான் அப்படிங்கிறத நான் சொன்னேன். கரெக்டு தானே? ரைட். எந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்டோட வேல்யூ டிஸ்பிளே ஆக போகுது, அதாவது இந்த இடத்துல பாருங்க, கான்ஸ்டன்ட் a = 1. ஓகேவா? நான் ஒரு p டேக்ல இந்த இடத்துல வந்து நம்ம ரியாக்டாக இருந்தால் ஏ எப்படி போட்டுடலான்னு சொன்னோம். ஆனால் இப்போ எப்படி எழுதியிருக்கோம், %, a %. இப்போ இந்த இடத்துல வேல்யூ வரணும். ஓகேவா? ஆனால் எம்பெடட் பண்ணியாச்சு. எம்பெடட் பண்ணியும் ஜாவா ஸ்கிரிப்டோட வேல்யூவை ஃபஸ்ட்டு வாங்கணும். ஏவோட வேல்யூ என்ன 1. அப்போ அதை எம்பெட் பண்ணும் போதே நீ சொல்லணும். அதுகிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த %, போட்ட உடனே சைடில் ஈக்குவல்ஸ்டுன்னு போடணும். ஈக்குவல்ஸ்டுன்னு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஏவோட வேல்யூவை கூப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் இந்த இடத்துல 1ன்னு வரும். அதே மாதிரி நம்ம கோடில் இங்கே என்ன பண்ணணும், பிளாக் டாட் டைட்டில்னா பிளாக்ல இருக்கிற டைட்டிலோட வேல்யூவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல்ஸ்டு. அதேமாதிரி பிளாக் டாட் ஸ்னிப்பட்ஸ்னா பிளாக்ல இருக்கிற ஸ்னிப்பட்டோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு ஈக்குவல். இவ்வளோதான். இதுதான் நார்மலான பிளாக் ஸ்னிப்பட்ஸும் பிளாக் டைட்டிலோட பிரிண்ட் பண்ணுறதுக்குனான எம்பெடட் ஜேஎஸோட கோட். இதே மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம், விச் இஸ் ஃபார் இன்னொரு சைட் ஆஃப்
ப்ரோக்ராமிங் எழுதும் எங்கே கிரியேட் பண்ணுறது இடத்துல. ஸோ இன்னும் நியர்லி ஒரு 3 to 4 EJS ஃபைல்ஸ் எழுதணும் இதே மாதிரி. ஓகேவா? ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ரீகால் பண்ணுங்க. ஸோ புரிஞ்சுது எல்லாத்துக்கும், 4 பேத்துக்கும்? மாலாஸ்ரீ, தர்ஷனா, இசக்கியமான்னு பார்த்து. ஓகே, ஃபசிலா லேட்டராக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபசிலா அண்டர்ஸ்டாண்டா எல்லாமே? இந்த இடத்துல ஈக்குவல்ஸ் டூன்னு ஒன்று ஆட் பண்ணேன். ஓகேவா? ஜஸ்ட் இவங்களோட வேல்யூவை கொடுக்கணும்னா ஈக்குவல்ஸ் டூ கொடுத்தோம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் மேபி எடுத்துக்கோங்க. நம்ம நாளைக்கு கன்ஃபார்மாக ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிடுவேன், பிகாஸ் இன்றைக்கே டைம் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னைக்கு இது ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் ரெக்கார்டிங்ஸ் ஒரு வேளை ஆஃப்டர்நூன் வரலைன்னா ப்ளீஸ் யாராவது ஒரு அலாரம் வச்சாவது குரூப்பில் வந்து ரிமெம்பர் பண்ணி விட்டுருங்க. லைக் எங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வேணும். பிகாஸ் நான் 3 கிளாஸஸ் போயிட்டு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணேன், அண்ட் தென் கனெக்ஷன் பண்ணேன். கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நேற்று மாடல்ஸும் கண்ட்ரோலருமே பார்த்துட்டோம், இன்னைக்கு EJS பார்த்துட்டோம். ஸோ நியர்லி 4 கிளாஸஸ் ஆயிடுச்சு இன்னையோட சேர்த்து. 4 ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் மேபி பண்ண போகிறீங்க அப்படின்னா ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம், ரீகால் பண்ணுறதுக்கு ரெக்கார்டிங்ஸும் வேணும். ப்ளீஸ் எப்படியா ரிமெம்பர் பண்ணுங்கள், நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா கைஸ்? ஸோ இன்றைக்கி இது போதும், பிகாஸ் நான் அடுத்த EJS நடத்தினேன்னா கண்டிப்பாக குழம்பிடுவீங்க. ஓகேவா? ஸோ தெளிவாக இன்றைக்கி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு நல்லா உட்காந்து பாருங்கள், பார்த்து ஒரு தெளிவு வந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ரைட். ஸோ செஷன் இஸ் ஓவர். எதுவும் டவுட்ஸ்னால் கேட்கலாம், இல்லை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். Okay, thank you, Fazila. Thank you, Fatima. Thank you. Thank you.